ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சூரிய பகவான், ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புதன் பகவானும் சுக்கிர பகவானும் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. மிதுன ராசியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் 25ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீன ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் வக்கிர நிலையிலே கும்ப ராசிக்கு பங்குனி மாதம் 4ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மகர ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களுமில்லை. ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர், புகழ், அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சாதுரியமாக செய்து அதை சாதித்து விடுவீர்கள். தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. சில நேரங்களில் கொடுத்த பணத்தை வசூல் செய்வதிலே சிரமங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தைரிய வீரிய ஸ்தானத்திலே ராகு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் செய்திகள் வந்து கிடைக்கும். சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு தாயினுடைய உடல்நிலைகளில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலருக்கு மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தாயார் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திரபாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலர் புத்திரர்களால் நற்பெயரும் புகழையும் அடைவீர்கள். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். திருமணம், காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி சந்தோஷப்படுவீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். லாட்டரி, ரேஸ், குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வராமல் இருந்தவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சுகஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவர்களும் கடலில் இருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் அகழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யங்களும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளி உள்ளுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். கூட்டுத்தொழில் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். கூட்டுத்தொழிலே அதிகப்படியான முதலீடு செய்வதற்கான காலம் இந்த ஒரு காலம்.
அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் மற்றவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்களும் அம்பு வழக்குகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் குரு பகவானுடைய பார்வை பாக்கியஸ்தானத்திலே விடுவதாலும் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி தைரிய விரிய ஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் விரயஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.